Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 5/5/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது நேற்று அதாவது 4/5/2025 நீட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் பேப்பரை பற்றின அனாலிசிஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஃபீட்பேக் எல்லாமே வாங்கிட்டு இருக்கிறோம். கொஸ்டின் பேப்பர் டஃப்பு, கொஸ்டின் பேப்பர்னுடைய இந்த ஸ்டாண்டர்டுக்கு கட் ஆஃப் குறையும் அப்படின்ட்டு வீடியோஸும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், சார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போது மினிமம் மார்க் அதாவது நீட்டில் பாஸ் மார்க் எவ்வளவு, எலிஜிபிள் மார்க் எவ்வளவு, எங்களுக்கு அந்த எலிஜிபிள் மார்க் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒன்று நாங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போயிடுறோம், இல்லைன்னா ஃபாரினில் ஏதாவது போய் எம்பிபிஎஸ் படிக்கலான்ட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிள் மார்க் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த சேஃப் எலிஜிபிள் மார்க், இந்த மார்க்கு தான் அந்த எலிஜிபிள் மார்க் அப்படின்னு சொல்லலை, இந்த மார்க் இருந்ததுன்னா சேஃப் மார்க் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பு துறப்போட நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். நீட் 2025 பாஸ் மார்க் அதாவது எலிஜிபிள் மார்க் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் மார்ச் 2026 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நீட் யூஜி 2025 எலிஜிபிள் மார்க் கேட்டகரி வைஸாக எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமர், இது என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே, இந்த மார்க் வரைக்கும் இருக்கலாம் பாஸ் மார்க். அதாவது நீட்டில் நான் பாஸ் பண்ணிட்டேன், நீட்டில் பாஸ் மார்க் எடுத்துட்டேன், எலிஜிபிள் மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னா அதை வச்சு நான் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிக்கோ இல்லைன்னா ஃபாரினில் அப்ராடில் போய் ஏதாவது நான் எம்பிபிஎஸ் படிச்சுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 50th பர்சன்டைலில் 120 140 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். அதே போல் ஓபிசி கேட்டகரியாக இருந்ததுன்னா 100 120 இருக்கலாம். எஸ்சி கேட்டகரிக்கு அதுவும் 100 120 எஸ்டி கேட்டகரிக்கும் 100 120 ஏன்னா இதுக்கெல்லாம் 40th பர்சன்டைலு, இதுக்கு 50th பர்சன்டைலு. ஸோ இந்த ரேஞ்சு வரைக்கும் இப்போதைக்கு நம்மளுக்கு எலிஜிபிள் மார்க் அப்படிங்கிறது இருக்கும். கொஸ்டின் பேப்பர் என்ன தான் டஃப்பாக இருந்தாலுமே கூட இந்த பாஸ் மார்க் வாங்குகிற கேட்டகரியில் இந்த 100 to 120 120 to 140 வாங்குறது அப்படிங்கிறது பெருசாக சிரமம் இருக்காது. ஏன்னா பயாலஜி பேப்பர் இந்த எலிஜிபிள் மார்க் வாங்குறவங்களுக்கு நல்லா கை கொடுத்துருக்கும். ஸோ எலிஜிபிள் மார்க் அப்படிங்கிறது பயாலஜியை பேஸ் பண்ணி தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதனால் பெருசாக உங்களுக்கு இந்த எலிஜிபிள் மார்க்கில் மாற்றங்கள் எதுவும் இருக்காது. அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 120 to 140 எதிர்பார்க்கலாம். ஓபிசி கேட்டகரிக்கு 100 120 எதிர்பார்க்கலாம். எஸ்சி கேட்டகரிக்கு 100 to 120 எதிர்பார்க்கலாம். எஸ்டி கேட்டகரிக்கும் 100 120 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 2 தகவலை என்னங்கிறத சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் நேற்று எழுதியாச்சு. உங்களுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படிங்கிறது இந்த மே மாத இறுதிக்குள்ளே எந்த நேரத்துலையும் வெளியிடப்படும்.
அந்த அப்டேட் வந்த உடனே உங்களுக்கு உடனுக்குடனாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலில் கொடுத்த ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை பற்றின நோட்டிஃபிகேஷனும் அப்டேட்டும் என்டிஏனுடைய வெப்சைட்டில் எப்போ வந்தாலும் உடனடியாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ரிசல்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீட் யூஜி 2025க்கான ரிசல்ட் வந்து வருகின்ற 14ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதி, ஓகேங்களா. இப்போ மே மாதத்தில் இருக்கிறோம். ஜூன் 14th வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அது டென்டேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. ரிசல்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. என்டிஏனுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய என்டிஏ ரிலீஸ் பண்ண அந்த ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணலாம். அதை பற்றின அப்டேட் இனி வரக்கூடிய வீடியோஸ்லையெல்லாம் போஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.